இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, கதவு வேற பூட்டி இருக்கு. இப்ப நம்ம வீட்டு ஆளுங்க உள்ள இருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னம்மா இப்படி கேக்குற? ஒட்டு கேக்குறது தான் எங்க குலத்தொழிலே. ஆடியோ ஃபர்ஸ்ட், வீடியோ நெக்ஸ்ட். இப்ப பாரு. ஆ, ஆ. ஐயோ, அக்காவும் மாமாவும் அடிப்பாவி. என்ன பார்த்தாங்கன்னா நான் தொலைஞ்சேன். நான் எங்கேயாவது ஹைட் ஆகணுமே. நான் இந்த ரூம்குள்ள ஒழிஞ்சுக்குவா. அந்த ரூம் வாங்க. நீங்க வந்து இந்த ரூம்குள்ள போயிருங்க. இந்த ரூம்குள்ளயா? ஏய், அவங்க அங்கதான் இருக்காங்க. இருங்க. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? நீ எதுக்கு மம்மி இங்க வந்த? அத சொல்லு முதல்ல. உன் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு தலை தீபாவளி முறை செய்யணும்டா, இல்லனா நல்லா இருக்காதுடா. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆமா, நீ எதுக்குடா இங்க வந்த? அது ஊருக்குள்ள இருந்துகிட்டே தீபாவளி அதுமா சௌமியாவை பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா அக்கா மாமா வந்துட்டாங்க. நினைச்சேன் இந்த டபுள் பேரல் இதுக்குதான் வந்திருப்பான்னு. பிரச்சனைக்குன்னே அலையறா. ஏன் தான் அப்படி இருக்காளோ? இங்க யாரும் வரலையம்மா? வரலையா? அனிமா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோ, என்ன சொல்றாங்க? தப்பு தப்பா திருக்குறள் சொல்றாருங்க. ஓ, அதனால யாரு என்ன சொன்னாலும் நம்ம நம்ப வேண்டாம். நம்மளே சர்ச் பண்ணிடுவோம். ஐயோ, என்னங்க? இந்த பக்கம் தான் கிச்சன் இருக்கும் போல இருக்கு. விடக்கூடாது. அனி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். சத்யா, மாப்ள அவங்க போறாங்க. ஐயோ, என்னடி பண்றது? என்னங்க இது? என்ன கிச்சன்ல இவ்வளவு பாத்திரம் ரெடியா இருக்கு? அவ்வளவு வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு பாப்போம். முட்டை, சிக்கனு, மட்டனு, நண்டு, மீன், எறா, யோ, அங்க என்ன பாக்குற? அனிமா, அங்க ஒரு சட்டை தொங்குதுமா. யோ, வீடுனா சட்டை தொங்கதான் செய்யும். ஐயோ, அந்த சட்டைக்குள்ள சரவண ஒளிஞ்சிட்டு இருக்காமா? யோ, நீ ரெடியா அதை சொல்லி தொலைக்க வேண்டியதானே சரவண அங்க இருக்கான்னு? அது அப்படியும் சொல்லாமல. என்னடா நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் உன்னை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இந்த வீட்டுக்கு தான் அப்பா யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் ஏன்டா நீ வந்த?
இரு உடனே அப்பா கிட்ட சொல்றேன். சிஸ் இருங்க சிஸ், நான் மட்டுமா இங்க வந்தேன்? மம்மியும் தான் இங்க வந்திருக்காங்க. சித்தியா? மம்மே கம் அவுட். பிள்ளைன்னு உன்னை இப்படி பெத்து வச்சிருக்கேன் பாரு குரங்கு. சித்தி நீயுமா? சித்தப்பா பேச்ச மதிக்காம நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சித்தப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. வாங்க வாங்க உங்களை கவனிச்சுக்கிறேன். ஏய் வாங்க போடா. சிஸ் நிர்மலா, அனிமா, இந்த வீட்ல இன்னொரு ரூம் செக் பண்ணாம இருக்கு. அங்கேயும் போய் பார்த்தா பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரலாம். வா. ஏங்க மம்மி பாவங்க. அண்ணி ஒரு நிமிஷம். நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. எல்லாரும் வாங்க. ஏங்க இங்க போஸ் குத்துறதுலயே அழகா இருக்கிறது வீரசிங்க அண்ணாத்த தான். செல்ஃபினால வழக்கமா வாய் கோணிக்கணுமா? அதான். நான் உன்னை விட்டனா மொத்தமா கோணிக்குவேன். நீங்க வீட்டுக்கு போய் சின்ன மாமா வாண்ட இவங்கள மாட்டி விடுறதுக்குள்ள இந்த செல்ஃபிய சின்ன மாமாக்கு அனுப்பி நான் உங்களை மாட்டி விட்டுருவேனே. சரி சரி, வந்ததும் வந்துட்டீங்க. இருந்து தீபாவளி விருந்த முடிச்சிட்டு போங்க. இல்லன்னா நீங்க தான் இந்த விருந்துக்கு தலைமை தாங்குனீங்கன்னு சின்ன மாமா வாண்ட நான் போட்டு குத்துருவேன். எப்படி உங்க வசதியே? ஆமாண்டி, வந்தது வந்துட்டோம். இவங்க நல்லா சமைச்சிருக்காங்க. இருந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு போலாம். ஆமா அனிமா, சத்யா செல்ஃபியை மாமாக்கு அனுப்புனா மாமா நம்மள தப்பா நினைச்சுக்குவாரு. எதுக்கு பிரச்சனை? இருந்து விருந்து சாப்பிட்டே போயிடலாமா? அமர்க்கிழமா சமைச்சிருக்காங்க போல இருக்கு. வாசனையே சும்மா தூக்கலா இருக்கு. என்ன நேரமும் திங்கறதுலயே குறியாரு. மூடிட்டு நில்லு.